இந்த வீக்குக்கான கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆமாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 90% பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டெரஸ் கார்டன் தான் பிளான்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட டெரஸ் கார்டனில் நீங்கள் எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க? ரோஸ் பிளான்ஸ் அதிகமாக இருக்கா, ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருக்கா, இல்லை வெஜிடபிள்ஸ், ஸோ கீரை வகைகள், இந்த மாதிரி என்ன கலெக்ஷன்ஸ் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது இன்ஸ்டாகிராம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூடியூப்லேருந்து 2 பேரை சூஸ் பண்ண போகிறோம் கமெண்ட் செக்ஷனில் இருந்து. ஸோ ரேண்டமாக தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இதுதாங்க. அது மட்டும் இல்லாத நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ உங்களோட நீங்கள் டைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலோட லிங்க்கையும் காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரியில் அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நாங்கள் எங்கள் டெரஸ் கார்டனில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு விடுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நீங்கள் காப்பி பண்ணி அந்த போஸ்ட்லேயோ அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க. ஸோ அப்படியே மறக்காம அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்டேட் பண்ணுவோம் இல்லையா, ரெண்டமாக சூஸ் பண்ணிட்டு நாங்கள் அடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுவோம். அடுத்து கம்மிங் சண்டேல அப்டேட் பண்ணும்போது நீங்கள் அந்த ப்ரூஃபே காட்டணும். இவ்வளோ தாங்க, சிம்பிள். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் டெரஸ் கார்டனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை தெரிவிக்க விடுங்க.